ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கறி குடல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது 2 வகையாக செய்யலாங்க. ஒன்று கிரேவி, ஒன்று ஃப்ரை. ரெண்டுமே ஒரே இன்க்ரீடியன்ட் தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான எண்ணெய், பட்டை, ஜீரகம் வந்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 150 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம களி சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடலை இது கூட சேர்த்து மசாலா எல்லா பக்கம் படும்படி பரட்டிக்குங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, பட்டை இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. இதை ரொம்பவே சூப்பராக நல்லா வெந்து வந்துடுங்க. குடலை 6 விசில் வச்சிங்கன்னா இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்திங்கன்னா கிரேவி இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகா சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கிரேவி செஞ்சு வச்சுருக்கோங்க குடல், அது எவ்வளோ தேவையோ அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அது தேவையான அளவு இதில் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இந்த கிரேவி தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வச்சுங்க. குடல் ஃப்ரை ரெடி ஆயிரும். என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.